ஏன் தெரியுமா? ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைத வமா லில்-ஸாலிமீன மின் அன்சார். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார், நீ நரகத்துக்குள்ள யாரையாவது நுழைத்து விட்டால், யாரை நீ நரகத்துக்குள்ள நுழைக்கிறியோ அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அப்ப உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு எல்லாம் வரும், கஷ்டம் வரும், சோதனை வரும், பிரச்சனை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், அசிங்கம் எல்லாம் ஏற்படும். ஆனால் மறுமையில் அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தில் நான் இழிவுபட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடக்கூடாது. ரப்பனா வ ஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் வேண்டாம் நாங்கள் இழிவை சந்திக்கலாம், பிரச்சனைகளை சந்திக்கலாம். நீங்க உண்மையாளர்களாக இருந்தாலும் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள், நீதி உங்கள் பக்கம் இருந்தாலும் அசிங்கப்படுத்தப்படுவீர்கள். இது அசிங்கம் அல்ல. ஆனால் நாளை மறுமையில் யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாதே, யா அல்லாஹ் என்னை அசிங்கப்படுத்தி விடாதே, யா அல்லாஹ். இதைத்தான் முஃமின்கள், புத்திசாலிகள், அல்லாஹோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய, அதாவது நெஞ்சார்ந்த உள்ளத்தின் அளவிலே தொடர்பாக இருக்கிற மனிதர்கள் கேட்பது, ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. யா அல்லாஹ் மறுமையில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். خليلullah ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون. அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தார்கள். அவர்கள் கேட்டது மீதான் ولا تخزني يوم يبعثون. அவர் சொன்னார், கலிமாவை சொன்னார், தௌஹீதை சொன்னார், தூய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர்களுக்கு அந்த சமூகம் கம்பளம், அதாவது செங்கம்பளம் விரித்து பூத்தூகி அவர்களை வரவேற்கவில்லை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சமூகம் தூக்கி நெருப்புக்குள்ள போட்டு எரிக்க பார்த்தது. ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்லதை சொல்லி கொடுத்தார், நல்ல மனிதராக வாழ்ந்தார், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார், அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தார். ஆனால் இந்த சமூகம் அவரை நெருப்பில் போட்டு எரிக்க பார்த்தது. ஆனால் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு செஞ்சு போட்டு அல்லாஹ் இடத்துல கேட்கிறார், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். நாளை மறுமையில என்னை கேவலப்படுத்திடாது. இந்த உலகத்தில் யாரும் என்னை கேவலப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம், அசிங்கப்படுத்தலாம். ஆனால் உலகத்திற பார்வையில் அது அசிங்கமாக இருந்தாலும் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலி வல் முஃமினீன், கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அதான் உண்மையான கண்ணியம். உலக பார்வையில் வேண்டால் அவர்கள் இழிவாக நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுக்கும் முஃமின்களுக்கும், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் அது கண்ணியம், அது உரித்தானது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இதைத்தான் முஃமின் அல்லாஹோடுள்ள தொடர்பின் ஆரம்ப நிலையாக எடுத்துக்கொள்வான். அல்லாஹுவை அறிவான், அல்லாஹுடைய அந்த சிந்தனையிலே வாழ்வான். அந்த சிந்தனையில் வாழ்கிற இறை விசுவாசி அல்லாஹ்விடம் கேட்பது, இந்த உலகத்திலே யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு, நாளை மறுமையில் என்னை நீ அசிங்கப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று அந்த இறை விசுவாசி கேட்பான். இது அவனுடைய அடிப்படை பண்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது, ஒரு முஃமின் அல்லாஹோடு உள்ள தொடர்பை சீராக்க வேண்டும். இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை அவன் அழகுபடுத்தி கொண்டால், நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற சந்தர்ப்பத்தை அவன் அழகானதாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை தவற விட்டு விட்டால், அதை மோசமான நிலையில் ஆக்கிவிட்டால், நாளை மறுமையில் அவன் அல்லாஹ்வை அப்படித்தான் சந்திப்பான். லில் அப்தி, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற இரண்டு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒன்று உலகத்தில், இன்னொன்று மறுமையில். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு அடியான் தக்பீர் கட்டி அவனை சந்திக்கிறான், அவனை அல்லாஹ்வோடு பேசுகிறான், அல்லாஹ்வோடு உரையாடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற, அவன் சொல்லுகிற ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். அதனால தான் சலஃபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அடியான் அல்லாஹோடு தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிக்கிறான் என்றால் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று அல்லாஹோடு இரகசியமாக உரையாடி கொண்டிருக்கிறான். அல் முனாஜாத், அல்லாஹோடு இரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹோடு பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தை அவன் உள்ளச்சத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழுகையிலே இருக்கிற பேணுதல் அவன் சரியாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு சீராகிவிட்டால்
அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவை சந்திக்கிற சந்தர்ப்பம் அடிக்கடி கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அவன் கை செய்தப்படுவான். இதை சரியாக அமைத்து கொண்டால் நாளை அல்லாஹ்வுக்கு முன்னால் கௌரவிக்கப்படுவான். ஒரு அடியான் நாளை மறுமையிலே முதலாவது விசாரிக்கப்படுகிற அந்த தொழுகை, அதை இங்கு அவன் சீராய் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறான். வைதா காலல் அபுத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீ முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது, அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை சூரா ஃபாத்தியாவை இரண்டா பிரித்து வச்சிருக்கிறான். இதா காலல் அபுத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், தக்பீரை கட்டி இந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஓதுகிற பொழுது அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் என்ற உணர்வோட தொழுது பாருங்க. அல்லாஹ்வை நாம் தொழுகிறோம், ஒவ்வொரு நாளும் தொழுகிறோம். இப்போ நாங்கள் ஜும்மா தொழுதா சுன்னத் தொழுகிறோம், அதே மாதிரி அசர் தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம், அதற்கான சுன்னத்துகள் தொழுகிறோம். இந்த தொழுகையில் நாங்கள் தொழுகிற பொழுது, சூரா ஃபாத்தியா நாங்கள் ஓதுகிற பொழுது அல்லாஹ்வோடு நான் உரையாடுகிறேன். மூமினுடைய தொடர்பு அப்படி இருக்கணும். ஏன்? தக்பீரை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறானே, அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான். அது எங்களோட காதுக்கு, எங்களோட உள்ளத்துக்கு அது படணும். ஒரு அடியான் தக்பீரை கட்டி இதா காலல் அப்த் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து சிருஷ்டித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற ரப்புக்கே சொந்தம் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உடனே சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழுகிறான். வைதா காலல் அப்த் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் இன்னும் இன்னும் என்னை துதிக்கிறான், புகழுகிறான், பாராட்டுகிறான். வைதா காலல் அப்த் மாலிகி யௌமித்தீன், ஒரு அடியான் மாலிக் யௌமித்தீன் தொழுகையில சொல்ற பொழுது, இது ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தக்பீர் கட்டி ஓதுற பொழுது இது நடக்குது. இதா காலல் அப்த், அடியான் மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். இதா காலல் அப்த் إياك نعبد وإياك نستعين, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்ன உடனே ஹாதா பைனி வ பைன அப்தி வ லி அப்தி மா சஅல், அல்லாஹ் சொல்கிறான், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ளது. அடியான் என்னை வணங்கி போட்டு என்னிட உதவி தேடுகிறான், எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ளது. வைதா காலல் அப்த் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டிரியா அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா லி அப்தி வ லி அப்தி மா சஅல், இது என்னுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சஹீஹ் முஸ்லிம் வருது, ஆதரவுபூர்வமான செய்தி. நாம் தொழுகையில் ஓதுற பொழுது அல்லாஹ் இதை பிரித்து நாங்கள் சொல்ல சொல்ல அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எப்படி இந்த தொடர்பு? இந்த தொடர்போடு இருக்கிற ஒரு மனிதன், நாங்கள் மொபைல் எடுத்து ஒரு ஆளோட பேசுகிறோம், அங்கால உள்ளவர் எங்களை விட பல மடங்கு பெரிய அதிகாரத்தில் அந்தஸ்தில் கௌரவத்தில் உள்ளவர். இப்போ நாங்கள் சும்மா அவர் பார்க்காம இருந்தால் கூட நாங்கள் கட்டில் இருந்து சாஞ்சிட்டு தூங்கிட்டு பேசினாலும் அவர் சலான் சொல்லி பதில் சொன்னோடனே எங்களை அறியாமலே எழும்பி அப்படியே ஃபோன் எடுத்து சொல்லுங்கன்ட்டு அவர் பார்க்காட்டி ஒரு மரியாதை கொடுக்குறோம். ஆனால் எங்கட ரப்புக்கு முன்னால் தக்பீரை கட்டிட்டு நாங்கள் எங்கேயோ சிந்தித்து கொண்டிருந்தால் அந்த ரப்பு எங்கள் மீது அன்பு கொள்வானா, கோபப்படுவானா? அல்லாஹ் இரக்கமுடையவன், என் அடியானுடைய பலவீனத்தை அறிந்தவன், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் நான் அந்த ரப்புக்கு செய்கிற நன்றி அது சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிற அளவு நின்று வணங்கி போட்டு என்ன சொன்னாங்க? நான் சொர்க்கம் போகணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும், பெரிய பெரிய இலக்க வைக்கல. அஃபலா உஹிப்பு அன் அகூன அப்தன் ஷகூரா, குறைந்தபட்சம் நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா?
அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் உணர்ந்து கொள்ள வேண்டும், ரப்புக்கு முன்னால் நிற்கிற பொழுது, அந்த ரப்புக்கு முன்னால் இருக்கிற பொழுது இதை அழகுபடுத்த வேண்டும். அல் ஹுஷூ, அந்த உள்ளச்சம், அல்லாஹ்க்கு முன்னால் இருக்கிற இந்த உணர்வு. அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னுடைய உள்ளத்தை நோட்டமிடுகிறான், அல்லாஹோடு நான் பேசுகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை சுஜூதிலே போய் முறையிட போகிறேன். அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித் ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூத் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூத், இந்த சுஜூதில் ஒரு முஃமினுடைய தொடர்பு அல்லாஹ்வோடு மிக மிக நெருக்கமானது. ஒரு அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் தொழுகையில கிடைக்குது சுஜூத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீ துஆ, அதில் நீங்க துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மிக தகுதி வாய்ந்தது, அருகதை வாய்ந்தது என்று சொன்னார்கள். சுஜூதில் கேட்கிற துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகையில் அல்லாஹ்வோடு பேசி அல்லாஹ்விடம் கேட்டு, நீங்க அத்தஹியாத்துல கடைசியில நீங்க கேளுங்க, ஃபல்யக்தர் மினல் மஸ்அலதி மா ஷா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க விரும்பின துஆவை கேளுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த இடத்தில் ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு பேசுவான், அல்லாஹ்விடத்துல கேட்பான். என்ன பிரச்சனை வந்தாலும் சுஜூதுல நடுநிசியில ஒரு அடியானே அல்லாஹு தஆலா நெருங்கி வார சந்தர்ப்பம், அடிவானுக்கு வார சந்தர்ப்பம், அந்த நடுநிசியிலே எழுந்து அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிற சுஜூதுல போய், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் இந்த துன்பம் இருக்குது, யா அல்லாஹ் தொழில் எந்த பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் அங்கு உங்கள் தேவைகளை முறையிடுங்கள், கண்ணீர் துளிகளை வடித்து அந்த ரப்போடு உரையாடுங்கள், சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேளுங்கள். எத்தனை பேர் சுஜூதில் அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறோம், சுஜூதில் தேவைகளை முறையிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தரக்கூடியவன். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு செய்தியை நபி பார்த்து சொன்னால், நபியே நீங்க குல் சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஏதாவது ஒரு விஷயத்தை குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக். இங்க அல்லாஹ் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் நேரடியாக சொல்றான், ஃபஇன்னி கரீப். நபிக்கு கூட நீங்க சொல்லுங்க நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன். அடியார்களுக்கு அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான். அதில் சஜிதாவில் இருக்கிற பொழுது இன்னும் சமீபமாக இருக்கிறான். எனவே ஒரு அடியான் அங்கு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். துஆ கேட்டாலே அல்லாஹ் கபூல் செய்வான், துஆ செய்தாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தரக்கூடியவன். ஏன், எந்த அளவு ஒரு மனிதன் பாவம் செஞ்சாலும் ஈமானோட இருக்கிற காலமெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய உதவி அவனுக்கு தடைபெறாது. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருஸ் ஸுனூப ஜமீஆ. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்து பாவங்கள் செய்து வரம்பு மீறிய என்னுடைய அடியார்களே சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடையாதீங்க. என்ன அர்த்தம்? நீங்க அவ்வளவு பாவம் செய்தாலும் ஈமானோடு, நீங்க கட்டுகளவு ஈமானோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். ஏன்? இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்கமுடையவன். ஒரு முஃமின் இந்த தொடர்பை புரிந்து கொள்வான். லவ் பலக ذுனூபுக அனானஸ் ஸமா ثم استغفرتني غفرت لك. ஆதமுடைய மகனே, உனது பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் நீ என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறானே. இந்த ரப்புடைய அந்த சந்திப்பை ஒரு அடியான் சீராக்கி கொள்வான். தொழுகை, அதிலே அவன் ஓதுகிறது மட்டுமல்ல, இபாதத் என்று மட்டும் அவன் நினைக்க மாட்டான். என்ற ரப்போடு ரசிச்சு ருசிச்சு மன்றாடி பேசி எனது சுமைகளை பாரங்களை அங்கே அவனுக்கு முன்னால் இறக்கி வைத்து கண்ணீர் துளிகளின் ஊடாக ரப்போடு உரையாடி உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை எல்லாம் அந்த கண்ணீர் துளிகளின் ஊடாக இறக்கி வைத்து ரப்பிட்ட சொல்லிட்டு மன ஆறுதல் பெறுகிற அந்த சுஜூதுகளில் ஒரு முஃமின் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பான், தொடர்போடு இருப்பான். இந்த தொடர்பை ஒரு முஃமின் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடிப்படை
ஃபர்லு தொழுகை இல்ல, சுன்னத்துல துஆ கேட்கிறார் என்றால் அதில் எந்த பிரயோசனம் கிடையாது. 5 நேர தொழுகைகளை சீராக்கி கொள்வான். அல்லாஹ்வோடு பேசுகிற, அல்லாஹ்வோடு உரையாடுகிற, அல்லாஹ்வோடு மன்றாடுகிற, எல்லாம் அறிந்த, உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உங்களை பற்றி, குடும்பத்தை பற்றி சொல்லலாம். ஆனால் உங்களது உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் மனிதனை படைச்சு வனஅலம் மா துவஸ்விசு பி நஃப்ஸு வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிற அந்த ரப்போடு உங்களது தேவைகளை, உங்களது பிரச்சனைகளை, எல்லா விடயங்களையும் இறக்கி வைப்பதிலே கிடைக்கிற நிம்மதி வேற எங்கே இருக்கிறது? ஒரு முஃமின் அதை அறிந்து கொள்வான். அதை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக, பெரிய ஒரு இன்பமாக அமைத்துக் கொள்வான். அதனாலதான் ஒரு அறிஞரிடத்திலே, முன்னைய சலபு சாலிங்கல்ல ஒரு அறிஞரிடத்திலே ஒருவர் போய் கேட்கிறார், நான் ஒரு மனிதன் தொழப்போனா எப்படி நியத்து வைக்கணும்? இப்ப உசல்லி ஃபர்ல லுஹ்ரி இந்த மாதிரி என்ன நியத்தை புதுசாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அது மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் இந்த அறிஞர் கேட்ட நோக்கம் வேற. எப்படி அவர் எண்ணிக்கொள்ளணும், என்ன எண்ணத்தில் போய் தொழணும்? என்வி அன்னஹு யுனாஜி ரப்பா. அவர் என்ன நியத்தோட தொழப்போன்னு தெரியுமா? அவரது ரப்போடு இரகசிய உரையாடல் செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தோடு தக்பீரை கட்டணும். அல்லாஹ் அக்பர் தக்பீரை கற்றவர் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வரணும் என்றால், அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அந்த மனிதர் அல்லாஹோடு இரகசியமா உரையாட போகிறார். எனக்கு உண்மையிலே இவர் லட்சம் தந்தார், கோடி தந்தார், இப்ப நான் 1000 ரூபாய் கேட்க போறேன், தரமாட்டாரா என்று எப்படி உறுதியான தைரியத்தோடு வாப்பாவை நோக்கி அல்லது அவருக்கு நெருக்கமான ஒருவரை நோக்கி செல்கிறாரோ அந்த மனிதர் எப்படி தைரியத்தோட போவாரு? இப்ப இந்த மனிதனில் தைரியம், நம்பிக்கை இவ்வளவு வருதுண்டா, என்ன உள்ளத்தறிஞ்சவன் அல்லாஹ், நான் யாருக்கு அநியாயம் செய்யல, யாருக்கு தீங்கு செய்யல, ரப்போட நெருக்கமாயிருக்கிறேன், ரப்புக்காக வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், என்னுடைய இபாதத் எல்லாம் அவனுக்குன்னு வாழ்ற என்ன அந்த ரப்பு கைவிடுவானா? என்ன ரப்பு தராம விட்டுருவானா? அந்த ரப்போடு பேசுறதுல நான் இன்பம் காணாமல் வேறு யாரோடு பேசுவதில் நான் இன்பம் காணுகிறேன் என்று ஒரு முஃமின் நினைத்தால் தொழுகையை எப்படி மகிழ்ச்சியானதாக பார்ப்பான். அதனால தான் ரசூல் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது. இத்தொழுகை பாரமானதல்ல, கண் குளிர்ச்சி. எங்கட பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? குர்ரத்து அயுன். எங்கட பிள்ளை நல்ல செயல் செய்யும் பொழுது, எங்கட பிள்ளைய தூர பயணத்திலேருந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்த பொழுது எப்படி அந்த பிள்ளையினால் ஒரு கண் குளிர்ச்சி, ஒரு இன்பம் கிடைக்குதோ, இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க போற பொழுது கிடைக்கணும் இன்பம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. ஏன்? நான் ரப்போட பேசுகிறேன். ஒரு முஃமின் அங்கு அந்த தொடர்பை சீராக்கிக் கொள்வான். இப்படி அந்த அல்லாஹோடு உள்ள தொடர்பை முஃமின் சீராக்க அவனுக்கு எதுவெல்லாம் துன்பமாக பிரச்சனையாக இருந்ததோ அதையெல்லாம் இலகுவானதாக அல்லாஹ் அவனது அருளினால் ஆக்கி கொடுப்பான். இது ஒரு முஃமின் இந்த மறைமுகமான இந்த தொடர்பை அவன் பேணிக் கொள்வான், அதிலே அவன் இன்பம் காணுவான். அதனால் அவன் கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹோடு ஒரு முஃமினுக்கு இருக்கிற தொடர்பு, அல்லாஹ்வை அறிகிறான், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான், அதிகப்படுத்துகிறான், இறை நினைவோடு இறை சிந்தனையோடு அல்லாஹ்ட எண்ணத்தோடு வாழுகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதத் செய்கிறான். இப்படி அல்லாஹுக்காக அவனது வாழ்க்கையை மாற்றி அவன் அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறான். قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. எனது தொழுகை யா அல்லாஹ் உனக்கு, எனது தொழுகை قل إن صلاتي, என தொழுகை உனக்கு யா அல்லாஹ், வனுசுகி என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள் அது உனக்கு யா அல்லாஹ், வமஹ்யாய என்னுடைய வாழ்வு உனக்கு யா அல்லாஹ், வமமாத்தி என்னுடைய மரணம் உனக்கு யா அல்லாஹ், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்த், அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது யா அல்லாஹ். இப்படி வாழுகிறான். இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த ஒப்பந்தம், இது அல்லாஹோடு ஒரு முஃமின் செய்கிற ஒப்பந்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும். என்ன? ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அதிகரித்து ஒரு மனிதனுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? இப்ப என்ன ரப்பு தேவையில்லை, நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன். அப்படி அல்ல. எல்லா நிலைகளிலும், கஷ்டமான நிலையிலும், துன்பமான நிலையிலும், சந்தோஷமான நிலையிலும், செல்வச் செழிப்பு நிலையிலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து
அல்லாஹ்வுக்காக வாழுகிற மனிதன். நான் இப்ப நான் நல்ல மூத்த வயது அடைஞ்சு விட்டேன், நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டேன், இப்பொழுது எனது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன், இப்ப நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்ப எங்களோட வாழ்க்கை யாருக்கு? கல்யாணம் முடிச்சு மனைவியை பார்த்து உனக்காக வேண்டித்தாமா வாழ்றேன், பிள்ளை பார்த்து உனக்காக வேண்டித்தான் வாழ்றேன். நம்பிக்கை என்ன? என் பிள்ளை குமராயிருச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, இது போல நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை. அப்ப இதுக்காகவா நாங்க படைக்கப்பட்டோம்? என்னுடைய வாழ்க்கை மனைவிக்கு, மௌத்து பிள்ளைகளுக்கு, வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு இல்லை. நான் மௌத்து வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வேன், அல்லாஹ்வுடைய எண்ணத்தோடு வாழ்வேன். எல்லா நிலைகளிலும் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தந்தாலும், ஒரு துன்பத்தை தந்தாலும், சோதனையை தந்தாலும், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, என்ன பிரச்சனை வந்தாலும் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஏதாவது மூத்தா போனா, யாராவது மூத்தா போனதை கேட்டா ஒரு துஆ நினைச்சிட்டு இருக்கிறோம்? இல்லை, இது மூமின்களுடைய முகவரி. இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் எதை வேண்டாலும் செய்யட்டும், பொருந்திக் கொள்வோம். ரிதா ஒன்று இருக்குது, கஷ்டத்தில் சபர் செய்யறது, அது முதல் படித்தரம். இரண்டாவது அர்ரிதா, பொருந்தி கொள்றது. சஹாபாக்கள் பொருந்தி கொண்டாங்க, இந்த கஷ்டம் எனக்கு தந்தது, நான் பொருந்தி கொள்றேன். சபர் கஷ்டத்தோட பொறுத்து கொள்றது. இரண்டாவது ரிலா, அதை ஏற்றுக்கொள்றது. மூன்றாவது ஒரு நிலை இருக்குது, கஷ்டம் வந்தாலும் ஷுக்ர், நன்றி செலுத்துறது. அது மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து. இது முஃமின்கள் அவர்களுடைய பார்வையில் இருக்கும். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன். இங்க என்னத்தை அல்லாஹ் தந்தாலும் அல்லாஹ் ஒன்றையும் விட மாட்டான். நான் சும்மா உனக்கு அநியாயம் செஞ்ச நினைக்கிறாயா? நீ நடந்து போகும்போது உனக்கு ஒரு முள்ளு குத்துச்சுதா, அதனால நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். மா யுஸீபுல் முஸ்லிம் மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா ஹத்தா ஷௌகத்து யுஷாக ஃபீ ரிஜ்லி. ஒரு மூமினுக்கு ஏற்படுற கவலை, ஒரு மூமினுக்கு ஏற்படுற கவலை இருக்குதே, அவருக்கு ஏற்படுற நியாயமான கவலை, துன்பம், பிரச்சனை, நோய், அதாவது பாதையில் நடந்து போகும் பொழுது குத்துற முள் உட்பட அவன் பாவங்களை மன்னிக்குது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மூமின் அதை புரிந்து கொள்வான், மூமின் அந்த தொடர்பை தெரிந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹு தஆலாவிடத்தில், யா அல்லாஹ், மௌத்து வரை உனக்காக நான் வாழுகிறேன், உனக்காக நான் செயல்படுகிறேன், யா அல்லாஹ், அந்த எண்ணத்தோடு ஒரு மூமின் வாழுவான். அதனால தான் ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன இந்த லன்னி அப்தி பி, ஆனா இந்த லன்னி அப்தி பி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியிலே, என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ, எப்படி அவன் எண்ணுகிறானோ, அதுபோன்றுதான் அவனோடு நான் நடந்து கொள்வேன். ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னை பத்தி என் அடியான் என்ன நினைக்கிறான், நான் என்ன வந்து அல்லாஹ் என்னோட இரக்கம் இல்லைன்னா அல்லாஹ் இரக்கம் இல்லை தான். அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நேசிப்பான், அல்லாஹ் என்னோட அன்பு வைத்திருக்கிறான், இது மூமினுக்கு தான் வரும். இந்த ஹதீஸுக்கு காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி, எந்த எண்ணம்? நான் துஆ கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான், நான் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான், நான் தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தருவான், நான் நெருங்கினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், ஏதாவது எனக்கு தேவை இருக்குதா அதை கேட்டால் அல்லாஹ் தருவான், நிச்சயமா தருவான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வச்சே தவிர நீங்க மௌத்தாயிராதீங்க, அல்லாஹ்வோட நல்லெண்ணத்தோட மௌத்தாங்க. இதுதான் இது சகோதரர்களே. நான் கேட்ட அல்லாஹ் தருவான். நிறைய பேர் நான் கேட்கிறேன் 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 கிடைக்குது இல்ல, நீங்க அப்படி சொல்ற வரைக்கும் அல்லாஹ் துஆ கபூல் செய்வான். அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் கேட்டால் தருவான். தராம இருப்பதில் ஏதோ ஒரு கைர் இருக்குது. ஒரு மூமின் இதை புரிந்து கொள்வான், ஒரு மூமின் விளங்கிக் கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காத துஆவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையிலிருந்து கேட்காத துஆவா? அல்லாஹு தஆலா தாமதமாகி வெளியே கொண்டு வந்தான், ஆட்சி பீடத்திலே வைத்து அழகு பார்த்தான். அதுக்கு முன்னால வெளியானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை, இந்த 2 பேர் முன்னால நேரத்தோட வெளியானாங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு? கொலை செய்யப்பட்டார். இன்னொரு ஆள் பணிவிடை செய்யறதுக்கு போனார், ஹாதிமா போனார். அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால வெளியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சிறைச்சாலை வெளியான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரச சபையில மந்திரியாக்கப்பட்டார். தாமதம் அதில் நலவு இருக்கிறது. அல்லாஹ் கொஞ்சம் தாமதிக்கிறானா? நான் துஆ செய்கிறேன் கபூல் செய்யாம இருக்கிறானா? கைர் இருக்கிறது. நான் இஸ்திக்பார் செய்கிறேன், அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் நான் கேட்கிறேன், இப்பொழுது கேட்கிறேன் இந்த விடயத்தை, அது எனக்கு தேவைன்னு நினைச்சு கேட்கிறேன், ஆனா அல்லாஹு தஆலா தராம இருக்கிறான். இது நான் விரும்புகிறேன், இதுல ஷர் இருக்கும். அல்லாஹ் நிச்சயமாக நான் கேட்பது அது எனக்கு நான் விருப்பப்பட்டு கேட்பது, ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவது எனக்கு பொருத்தமானது. எனக்கு எந்த நேரத்தில் எப்படி எந்த இடத்துல எதை தர வேண்டுமோ அல்லாஹ் தருவான். அவனுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள். இப்ப நல்லா விரும்பி கேட்கிறோண்டு நாளைக்கு வெறுப்பாயிருக்கும், இப்ப சந்தோஷமா நினைக்கிறோண்டு நாளைக்கு வெறுப்பாயிருக்கும். எனவே
நான் கேட்கிறேன், அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் நீ தருவாய் அந்த நம்பிக்கை. பாவமா அதிகமா செஞ்சிட்டேனா அல்லாஹ் மன்னிப்பான். ஆதமுடைய மகனே, இன்னக்கும் துக்தியூன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. நீங்க காலையில மாலையில இரவுல பகல்ல பாவம் செய்றீங்க, நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வோடு அந்த நல்லெண்ணத்தோடு ஒரு முஃமின் வாழ்வான் எல்லா நிலைகளும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் தருவான். நான் இபாதத் செய்றேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் இவ்வளவு காலம் தவறு செஞ்சிட்டேன், இப்ப நான் திருந்தி போறேன். 50 60 70 இல்ல, பிரச்சனை இல்ல. ஏன்ற ரப்பு 1000 லட்சம் கோடி பாவம் செய்தாலும் யா அல்லாஹ் என்று உள்ளத்தோட அந்த உண்மையான ஈமானோட தௌபா செய்து ஒரு கண்ணீர் சொட்டை நீங்கள் வடிக்கிற பொழுது எல்லா பாவங்களையும் அழித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்படி எண்ணிக்கொள்ளுங்க. நான் இவ்வளவு நாள் ஹராத்தில் இருந்துட்டேன், தொழில் தெரியாம வட்டியோட இருந்துட்டேன், நான் தவறான தொடர்புகளில் இருந்துட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் போங்க. ஒரு மூமின் இதை விலகிக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்களே, நான் சொர்க்கம் போகணும், என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க எங்களோட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வந்தாரு. அப்படி ஒரு சில வினாடிகள் தான் யுத்தம் செஞ்சாரு, ஷஹீதா மரணிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமில கலீலன் வ உஜ்ர கஸீரா. ரஜுல் முகன்னா பில் ஹதீத் உஸைர் இப்னு அப்துல்லா ஷல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாரு. ஒரு சில வினாடிகள் வந்தாரு, போனாரு. 5-6 நிமிடம் 10 நிமிடம், ஒரு சில வினாடிகள் சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அப்படித்தான். நீங்க இவ்வளவு காலம் பாவத்தோட வாழ்ந்தீங்க, அல்லாஹ் பார்க்க மாட்டான். தௌபா செஞ்சீங்களா, உண்மையான தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அன இந்த லன்னி அப்தீபி, என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ நான் அப்படித்தான் இருப்பேன். இந்த ஒரு தொடர்பை, இரகசியத்தை மோமின் புரிந்து கொள்வான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் இதை நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நல்லெண்ணத்தோடு மரணிக்க வேண்டும். என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான், என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான், என்னுடைய ரப்பு நாளை மறுமையில் என்னை இழிவுபடுத்த மாட்டான். அதற்கேற்றால் போல் நம்முடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை சீர் செய்து அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாம் சரியாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மன்னித்து நாளை நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.